இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த ஒற்றுமையை வலியுறுத்துவது போல நிறைய விஷயங்களை நம்ம பெரிய பழமொழியாக சொல்லி வச்சுருக்காங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை. நிறைய அந்த ஒற்றுமையை பயன்படுத்த நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த ஒற்றுமையை இன்னும் நமக்கு தியானிக்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம இன்றைய வாசகங்கள் இந்த ஒற்றுமையை நமக்கு இன்றைக்கு கற்பிக்கின்றது. ஏசப்பா நமக்காக எவ்வளவோ ஜபங்களை தந்தைகிட்ட எடுத்திருக்கார். அதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது இந்த ஜபம். இந்த பாருங்க பார்ப்போம். ஏசப்பாவோட ஜபத்தை பாருங்கள். ஏசப்பா மன்னிக்கணும். ஏசப்பா அன்னார்ந்து பார்த்து, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல. இல்லையா? தந்தையும் மகனும் பிரிவது கிடையாது. நாம் ஒன்றாயிருப்பது போல இந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்க நீங்கள் வரம் தாங்க. இந்த மக்களை பிரிய விடாதீங்க. இந்த மக்களை பிரிய விடாதீங்க. நாம் எப்படி ஒன்றாக சேர்ந்து எப்பவுமே சேர்ந்திருக்கிறோமோ அதே போல் இந்த மக்கள் எல்லோரையும் ஒன்றாக பார்த்துக்குங்க. நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. முது பெயரின் பொருட்டு, முது வல்லமையின் பொருட்டு, முது மாட்சியின் பொருட்டு. இல்லையா? நான் உங்களுக்கு ஜபிக்கிற தந்தையே, இந்த மக்கள்கிட்ட ஒன்றா பார்த்துக்குங்க. இவங்களுக்குள்ள பிரிவு வேண்டாம். பிரிஞ்சால் ஈஸியாக செதறி போயிடுவாங்க. இந்த ஆங்கிலேயருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கையை அதிகமாக பயன்படுத்துனாங்க. அவங்க ஒரு நாட்டை போய் கைப்பற்றணும் வச்சிங்களேன், அங்கே இருக்கின்ற மொத்த கூட்டத்தையும் பிரிச்சுடுவாங்க. பிரித்து ஒரு ஆளாக அழித்து அதை ஃபுல்லாக பிடிச்சிக்குவாங்க. இது ஒரு ராஜதந்திரம். இது ஒரு ராஜ தந்திரம். ஒன்றா இருந்தால் அழிக்க முடியாது. தனித்தனியாக ஆக்குவோம். இவனை பற்றி அவன்கிட்ட சொல்லுவோம், பிரிவான். இவனை பற்றி அவன்கிட்ட சொல்லுவோம், பிரிவான். இப்படி பிரித்து சிங்கிளாக ஆக்கி என்ன பண்ணுவான்? தனித்தனியாக அழித்து அதை பிடிச்சிக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. புக்கில் கதை இருக்கும். 4 மாடுகள், ஒரு சிங்கம். ஒரு சிங்கம் தான் அது மாடுகள் தான். அதனால் 4 ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சிங்கத்தால் அந்த 4 மாடுகளை அழிக்க முடியவில்லை. நம்மளாம் சின்ன புக்கில் படிச்சது தான், ஞாபகப்படுத்துகிற அவ்வளோ தான். புரியுதுங்களா? அழிக்க முடியல. ஆனால் இந்த சிங்கம் என்ன பண்ணுது? 4 மாடுகளையும் சிதறடிக்கிறது. சிதறடித்து ஒன்றா போய் என்ன பண்ணுது? கொன்று சாப்பிடுறதுன்னு அந்த கதை வருது. அப்போ பாருங்க, ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எவரும் அசைக்க முடியாது. அதைத்தான் இந்த கதை வலியுறுத்துறது. அதுதான் இங்கே ஏசப்பா சொல்கிறார் பாருங்க. இந்த மக்கள் ஒன்றாக இருப்பார்களாக, செதஞ்சு போகாமல், பிரிஞ்சு போகாமல், ஒத்தையாக போகாமல் ஒன்றாக இருப்பார்களாக. இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க. இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு என்ன பண்ணாராம்? ஒற்றுமை வலியுறுத்துறதுக்கு ஒரு கற்பிச்சாராம். இங்கே வா, அந்த குச்சி எடு, ஒடி, உடைச்சிட்டான். வச்சிரு. இன்னொரு குச்சி எடு, ஒடி, அடிச்சிட்டான். ஒரு 5 குச்சி எடுத்து ஈஸியாக உடச்சி வச்சுட்டான். இந்த 5 குச்சி ஒன்றாயிடு, ஒரே கட்டிட்டான். இப்போ முடியல. அப்போது ஒற்றுமையே பலம். சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? நாம் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு பலம். இந்த ஒற்றுமைக்காகத்தான் இன்றைக்கு நம் சார்பாக ஏசப்பா அப்பாவோட ஜபிக்கிறார். தந்தையே, இந்த மக்களாம் ஒன்றா பார்த்துக்குங்க. ஆனால் அது முடியுமா? ஒன்றாக இருக்க முடியுமா? இந்த ஜபத்திற்கு தந்தையானவர் பதில் கொடுத்தாரா? சிந்திக்கணும், யோசிக்கணும். மற்ற எல்லா ஜபத்துக்கான பலனையும்
தந்தையானவர் தம் பிள்ளை வழி நம்ம கொடுத்துருக்கார், நம் பிள்ளை நம்ம கொடுத்துருக்காரு. ஏசப்பா நமக்காக ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும், இந்த ஒன்று தவிர சொல்கிறேன் நான், எல்லா ஜெபங்களுக்கும் தந்தையானவர் ஏசப்பா வழியாக அவருடைய ஜெபத்துக்கான பலன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஒரு புனிதர் தான் சொல்லுவார். ஆனால் இந்த ஒரு ஜெபத்திற்கு மட்டும் தந்தையானவரால் பதில் கொடுக்க முடியாது. ஆனால் யார் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்? நாம தான் பதில் கொடுக்கணும். இதைத்தான் நம்ம ஒரு புனிதர் சொல்லுவார், ஏசப்பாவோட ஜெபத்திலேயே இந்த ஜெபம் நிறைவேறா ஜெபமானது. இதை நிறைவேற்றி கொடுப்பது யாருடைய கடமை? நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. இன்றைய முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம எஃபேசு நகரில் இருக்கின்ற இந்த மூப்பர்களுக்கு, அதாவது சபை தலைவர்களுக்கு பவுல் என்ன பண்ணார்? ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை போன பிறகு ஓனாய் உங்கள் கூட நுழையும், ஓனாய் உங்களுக்குள் நுழைந்து என்ன பண்ணோம்? உங்களை திசை திருப்பும் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். நான் கட்டி காத்து வச்சு சொல்ல பாருங்க பார்ப்போம். நான் விழிப்பாயிருந்து அல்லும் பகலும் பாடுபட்டு, இல்லையா, உங்களுக்கு நான் எந்த உதவியும் நான் உங்கள்கிட்ட வாங்கலை. ஏன் நானே உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன், நானே உழைச்சி நானே கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து நிற்கிற ஒரு மந்தையே ஆக்கியிருக்கிறேன். இந்த மந்தைக்குள் பிரித்தாளும் கொள்கையோடு ஓநாய்கள் நுழையும், உண்மையை திரித்து கூறும். இன்னைக்கு பாருங்க, நம்ம கத்தோலிக்க சபையில் எத்தனை ஓனாய் நுழையுது பாருங்க. நிறைய பேர் நீங்கள் சிலை வழிபாடு பண்ணுறீங்க, நீங்கள் புனிதர் வணக்கம் பண்ணுறீங்க, தப்பு, மகா பாகம். நீங்கள் டைரெக்டாக ஏசப்பாக்க லெட்டர் போடுங்க, அவர் பதில் கொடுத்துருவார். இடையில என்ன புனிதர் வணக்கம், என்ன அன்னை மரியாள், என்ன சோசையப்பர், என்ன அந்தோனியார், புனிதர் யாரும் தேவை கிடையாது. டைரக்ட் டீலிங் பண்ணிக்கலாம் நம்ம கடவுள் கூட. ஓநாய்கள் நுழைந்து மந்தையை கலைத்து நம்முடைய ஆடுகளை, நம்ம மக்கள் ஈஸியாக போகிறாங்க, மக்களும் ஈஸியாக போகிறாங்களே, அவங்க சொல்லி குத்தம் கிடையாது. நமக்கு எங்கே போச்சு அறிவு, நமக்கு எங்கே போச்சு புத்தி, சிந்திச்சு பார்க்கணும். சவர்களே சபையில் வருவாங்க, எவ்வளோ அழகாக மக்களை உண்மையை திரித்து கூறி, பவுல் அழகாக அப்பயே சொல்லிட்டு போயிட்டு பாருங்க. மந்தையை சிதறடிக்க உங்கள் மந்தையை குழப்பத்திற்கு உண்டு பண்ண என்ன பண்ணுவாங்க? உண்மையை திரித்து கூறுவார்கள். நீ என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அப்படிதான் இருக்குமோ, இவ்வளோ காலம் நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமோ என்று நம்மை எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள். அது அது நம்ம தவறு சொல்ல முடியாது. மக்களுடைய அறியாமைன்னு சொல்லலாம். அந்த பாமர மக்கள் எப்படி தெரிஞ்சுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர்களுக்கு என்ன ஒரு இறையியல் ஞானம் இருக்குமா? இல்லையா? ஒரு தத்துவவியல் ஞானம் இருக்குமா? ஒரு விவிலியத்தை அவங்க ஆழ படிச்சிருப்பாங்களா? விவிலியத்தை ஆழமாக சிந்திச்சு படிச்சு அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. சொன்ன என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஈஸியாக மதம் ஒரு மடை மாற்றம் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அது மிகப்பெரிய பாவம் இல்லையா? மிகப்பெரிய பாவம். நாம் உறுதியோடு இருந்தால் நம்ம யார் கூட்ட முடியுங்க? சொல்கிற பாருங்க பார்ப்போம். நீங்கள் அவர் சொல்கிற பாருங்க, எப்படி ஏசப்பா ஜெபித்தாரோ, தந்தையே நம்ம ஒன்றா இருப்பது போல இந்த மக்களெல்லாம் ஒன்றா இருக்கட்டும், இவங்களை பிரிய விடாதீங்க என்று நம்ம எல்லோரையும் தூயின்படி ஏசப்பா தந்தையின் பாதத்தில் வச்சாரோ அதே போல ஜெபத்தை இங்கே பவுல் செய்கிறார் பாருங்க. இப்பொழுது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். ஏசப்பாவுடைய ஜெபத்திற்கு ஒரு ஒத்த ஜெபமாக இருக்குது பாருங்க, ஒத்து போகுது பாருங்க. எப்படி ஏசப்பா நமக்காக அந்த மக்களெல்லாம் ஒன்றா இருக்கட்டும், மக்கள் பிரியக்கூடாது, இவங்களுக்குள்ளே பிளவு வரக்கூடாது சொல்லி ஏசப்பா எப்படி நமக்காக அப்பாட்ட ஜெபித்தாரோ அதே போல் பவுல் ஜெபிக்கிறார் பாருங்க. நான் உங்களை இப்பொழுது கடவுளிடம் ஒப்படைக்கிறேன், அவரது அருள் வார்த்தைக்கு கட்டுப்படுங்கள்.
உங்களை குழப்ப வருவாங்க. இந்த திசை மாற்றம் பண்ண மடை மாற்றம் பண்ண வருவாங்க. உங்களை வேறு பாதையில் கொண்டு போகிறதுக்கு பேச வருவாங்க. அதுக்குன்னே ஒரு ஓநாய் கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டம் நம்மக்கிட்ட வரும். இது இப்படி, இது இப்படி, இது இதான் சொல்லப்பட்டிருக்கு என்று அனைத்தையும் திரித்து பவுல் சொல்ல பாருங்க. இங்கே உங்களிடம் சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் செத்திருக்கும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவார்கள். எனவே நீங்கள் விழிப்பாயிருங்கள். உங்களை நான் என்ன பண்ணுறேன்? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒற்றுமை குலையாமல் இருங்கள் என்று பவுல் நமக்காக ஏசப்பா போலவே ஜெபிக்கிறார். ஜெபிச்சு சொல்கிற பாருங்க. அப்போ இனிமேல் நான் என்ன பார்ப்பீங்களோ இல்லையோ நான் கிளம்புறேன்ட்டு பவுல் அங்கேருந்து மன வழியோடு அங்கேருந்து கிளம்புறார். மக்கள்லாம் அழுதுட்டு வழி அனுப்புகிறாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஜெபத்தை நமக்காக இன்று ஏசப்பாவும் தூய பவுலும் நமக்காக ஆண்டவரோட ஏறெடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த ஜெபத்திற்கு பலனை தந்தையானவர் அவர்களுக்கு கொடுக்க மாட்டார், நாம தான் அவர்களுக்கு கொடுக்கணும். தூய இயேசுவே, இயேசு ஆண்டவரே, இயேசப்பா நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் என்ற ஒரு அந்த ஜபத்துக்குடைய பலன் நாம தான் அவருக்கு கொடுக்கணும். தூய பவுல் அடிகளாரே அன்று எங்கள் எல்லாரையும் ஆண்டோடைய பாதத்தை ஒப்பு கொடுத்துட்டு போனீங்களே, நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம். அந்த ஜபத்தில் பலன் நாம தான் அவருக்கு கொடுக்கணும். ஆனால் கொடுக்க முடியுமா? பெரிய கொஸ்டின் மார்க். அந்த அருள்வாக்கு ரேடியோவில் ஒரு சின்ன ஒரு கதை கேட்டு ஃபாதர்கிட்ட சொன்னாங்க. கிருபானந்த வாரியார் இவ்வாறு சொல்லுவாராம். காடுகளில் மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அந்த மூங்கில் மரங்கள் காட்டு தீயில பற்றி எரிந்து அழிஞ்சு போகும். மூங்கில் காடுகள் அழிந்து போகும், சாம்பலாக ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாக போயிடும். அதற்கு என்ன காரணம்? வேற யாரும் காரணம் கிடையாது, மூங்கில்களே தான காரணம்னு சொல்கிறார். அந்த மரம் என்ன பண்ணும்? ஒன்னோட ஒன்று உரசி 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 நெருப்பு வர வச்சு தானே உரசி கொண்டு தானே அழிந்து போகின்றன அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்கிறார். இது நம்ம மனுஷன் இதுக்கு ரொம்ப பொருந்தும். இது நிச்சயமாக பொருந்தும் நினைக்கிறேன் நான். நாமளே தான் உரசி 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 எத்தனை பிளவுகள் மத்தியில். நீ இன்ன சாதி, நான் என்ன சாதி. நீ இன்ன மதம், நான் என்ன மதம். நீ இன்ன மொழி, நான் இந்த மொழி இல்லையா. நீ கருப்பு, நான் வெளுப்பு. நீ ஏழை, நீ பணக்காரன். புரியுதுங்களா? யோசிச்சு எத்தனை பிளவுகள் நம்ம. நீ ஏழை, பணக்காரன் இல்லையா. நீ கருப்பு, நான் வெளுப்பு. எத்தனை பிளவுகள். இத்தனை பிளவுகளை வைத்து கொண்டு உரசி உரசி நாமே அழிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏசப்பாவுக்கோ தூய பவுலடியாருக்கோ அவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கான பலனை நாம் எப்படி கொடுக்க முடியும்? சிந்திச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா ஜெபிச்சாரு, தந்தையே நீங்களும் நானும் ஒன்றா இருப்பது போல இந்த எல்லா மக்களும் ஒன்றா இருக்கட்டும்னு ஜெபிச்சாரு. அதுக்குரிய பலன் அவருக்கு கிடைச்சிருக்குமா? கேள்விக்குறி தானே. சரி, பவுலடியா பயந்தார். எபேசு நகர மூப்பர்களே, திருச்சபை தலைவர்களே, உங்களை விட்டுட்டு நான் இன்னொரு ஊருக்கு கிளம்புறேங்க, திருப்பி வருவனோ இல்லையோ, என் முகத்தை நீங்கள் பார்ப்பீங்களோ இல்லையோ, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஓனா என்ன பண்ணும்? உங்கள் மத்தியில் நான் போன பிறகு உங்கள் மந்தை நான் கட்டுக்கோப்பார் அல்லும் பகலும் கண்ணு முழிச்சு உங்களுக்கு நான் வேதனைப்பட்டு உங்களை ஒன்றா கூட்டி ஒரு மந்தையே ஆக்கி விட்டு போகிறேன். நான் எபேசில் உங்கள் மத்தியிலே ஓநாய்கள் ஊடுருவும். நீ என்ன பண்ணுங்க? விழிப்பாயிருங்கள். வருவான், உண்மையை திருச்சி சொல்லி உங்களுக்கு குழப்பம் வருவான். கவனமாக இருங்க. தந்தையே உங்களுடைய பாதத்தில் இந்த மந்தையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணார்? நம்ம எல்லாரும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அந்த பவுலடிகளாருக்கு நாம் என்ன பதில் தரப்போகிறோம்? நான் சொன்ன பார்த்தீங்களா எத்தனை பிளவுகள். இது சாதாரண மனுஷங்க மத்தியில் மட்டும்தான் இருக்குதா? எல்லாரும் மேலேயும் எல்லா நிலையிலையும் யாரையும் குறை சொல்ல முடியாது. எங்கே தான் பிளவு இல்லை, எங்கே தான் விரிசல் இல்லை, எல்லா இடத்துலையும். அதனால் அந்த விரிசல் வேண்டாம் என்பது
ஏசப்பாவுடைய எண்ணம், இன்றைக்கு தூய பவுலனுடைய எண்ணம். சரிங்களா? அது எண்ணம். இந்த உலகத்தில் அவர்களுக்கு நாம் நாம அவருக்கு பதில் கொடுப்போம். ஏசப்பாவே, தூய பவுலடிகளாரே, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் என்று, நாங்கள் எந்த இதுவும் நாங்கள் ஒட்டுமே தான் இருக்கிறோம் என்று அந்த பதில் அவருக்கு கொடுப்போம். கொடுத்தால்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. நாம் ஏசப்பாவை மகிழச் செய்வோமா? இல்லை இல்லை ஏசப்பா, நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பலன் கிடைக்கல, உங்கள் ஜெபம் வேஸ்ட் அப்படின்னு அந்த ஜெபத்தை நம்ம நிர்மூலமாக்க போகிறோமா? பவுல் ஜெபிச்சார் இல்லையா? தந்தையே, இந்த பிள்ளைகள்லாம் அந்த மந்தையெல்லாம் உங்கள்கிட்ட போடுகிறீங்க, பார்த்துங்கன்னு சொன்னார், ஒத்துமையாக பார்த்துங்கன்னு சொன்னார். அந்த ஜெபத்துக்கு நல்ல பலனை கொடுத்து பவுலடிகளாக நம்ம மகிழ்விக்க போகிறோமா? இல்லை பவுலடிகளா, உங்களுடைய ஜெபம் வேஸ்ட் அப்படின்னு அந்த ஜெபத்தை நிர்மூலமாக்க போகிறோமா? சிரித்து பார்ப்போம். இன்னும் சொல்கிறோம் பாருங்க, நம்ம சொல்லலாம், எங்கே பிரதர் ஒத்துமையாக இருக்குன்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது, நினைக்கிறோம் முடிய மாட்டேங்குது. நானும் நினைக்கிறேன், அவன் தான் என்கிட்ட சண்டை பிடிக்கிறான். நானும் நினைக்கிறேன், ஆனால் அவன் தான் என்கிட்ட சண்டை பிடிச்சி முறுக்கி நிற்கிறான். கடவுளே, ஆண்டவர் தான் நம்மை ஒற்றுமையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஜெபிப்போம். இயேசுவே, அவனுக்கு அவர் ஜெபிச்ச மாதிரி இப்போ நாம் 2 பேரும் 3 பேரும் ஜெபிப்போமே. தூய தந்தையே, தூய இயேசுவே, தூய ஆவியானவரே, நீங்கள் எல்லாரையும் ஒத்துமையாக பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாரையும் ஒத்துமையாக பார்த்துக்குங்க. தூய பவுல் வழியாக என்ன பண்ணுங்க, ஒற்றுமை வரத்தை எங்களுக்கு கொடுங்க என்று நாம் ஆண்டவரை ஜெபிப்போம். நிச்சயமாக இயேசப்பா, தூய ஆவியான இறைவன், தந்தையான கடவுள் நம்மை ஒற்றுமை என்ற வரத்தை நமக்கு கொடுப்பார். நன்றி. நாளை சந்திப்போம்.